Hi, this is Karthik from NEET PG Tamil. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நேத்து வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock மேல நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ நிறைய கொரீஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சர்வீசஸ் அதாவது பெய்ட் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக வந்து நீட் பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். எவ்ரி இயர் வந்து ஒரு 300+ டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான சீட்டை வந்து கெட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுப்போம். உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றின ஐடியா இல்லை, எனக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நேற்று வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து பாசண்டைல் அண்டு நீட்டோடைய ஸ்கோர் பிஜி ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, பின்னாடி ரிவைஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து வருமா, நான் இப்போயே அப்ளை பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு என்எம்சி நமக்கு ஏற்கனவே ஜென்ரல் கேட்டகரிக்கு 226 மார்க் வந்து இருக்கணும், 15%, அதாவது 15% இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இன்க்ளூடிங் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரிக்கு 235 இருக்கணும், 40%. ஜென்ரல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி 45%, அதாவது 285 மார்க் இருக்கணும். ஸோ இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் நீங்கள் 234, 33, 32 இருந்தால் கூட அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்ளை இப்போ பண்ணிக்கிறலாமா, பின்னாடி வந்து அப்புறம் கட் ஆஃப் குறையில இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் பயந்தாங்க. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் எவ்ரி இயர் வந்து ஒரு 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவாங்க. சில நேரம் ஸ்டே ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 3rd ரவுண்ட் மோஸ்ட்லி வந்து நமக்கு கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஆனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நியூவாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எவ்ரி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க எலிஜிபிள் இல்லாதவங்க தயவுசெய்து அப்ளை பண்ண வேணாம். உங்களுக்கு தான் கன்ஃபியூசிங் ஆகும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். பெய்ட் சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.